வணக்கம். நம்மில் பல சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் போனே கையில வச்சிருக்கிறது தான். அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, நம்ம பிசினஸ எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். சரி வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போலாம். நிறைய தொழில் முனைவோர்கள் தினமும் என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க, எப்படி உங்க போனோடயே ஒட்டிட்டு பிசினஸ வளர்க்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னு இப்ப விரிவா பாப்போம். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க வேற முக்கியமான வேலையில மூழ்கி இருக்கும்போது உங்களை தேடி வர்ற கஸ்டமர்ஸ் மிஸ் ஆகி போறாங்களா? இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான பிரச்சனைகள் தான். நீங்க ஒரு டெலிவரிலயோ இல்ல ஒரு மீட்டிங்லயோ இருக்கும்போது வர ஒரு காலை எடுக்க முடியல, இல்ல ஒரு மெசேஜ்க்கு உடனே பதில் சொல்ல முடியலன்னா அது வெறும் ஒரு மிஸ்ட் கால் இல்லைங்க, அது ஒரு கஸ்டமரே அழைக்கிறதுக்கு சமம். ஆமா, ஒவ்வொரு மிஸ்டு காலும் ஒரு லாஸ்ட் கஸ்டமர் தான். நீங்க சரியான நேரத்துல அவங்களுக்கு இல்லைன்னா அது உங்க பிசினஸ் வருமானத்துல நேரடியா அடிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்படியே நேரத்தையும் கஸ்டமர்ஸையும் இழந்துட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? உங்களுக்காக உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி வேலை செய்யற ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமை உருவாக்குறது தான் இதுக்கு ஒரே வழி. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாலும் சரி, குடும்பத்தோட வெளியே போயிருந்தாலும் சரி, உங்க கஸ்டமர்ஸ்க்கு பதில் சொல்ல, அவங்க ஆர்டர் எடுக்க ஒரு சிஸ்டம் 24 மணி நேரமும் வேலை செஞ்சா அப்பா எப்படி இருக்கும்? பாத்தீங்களா, இதுதான் விஷயமே. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனா பின்னாடில எனக்காக என்னோட சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் ஆட்டோமேஷனோட உண்மையான பவர். சரி, பேசிட்டே இருந்தா போதுமா? இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு லைவா பார்க்கலாமா? வாங்க. ஒரு கஸ்டமர் உங்க சிஸ்டம பயன்படுத்தும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஈஸியான அனுபவம் கிடைக்குதுன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒரு கஸ்டமரோட பயணம் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். எந்த ஒரு தாமதமும் இல்லாம அவங்களுக்கு வேண்டிய பொருளை அவங்க வாங்கிடுறாங்க. இது அவங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கும். ஓகே, முதல் படி. கஸ்டமர் வெறும் ஒரு ஹாய் அனுப்புறாங்க. அடுத்த நொடியே நம்ம சிஸ்டம் அவங்கள வரவேற்று நம்ம ப்ராடக்ட் கேட்லாக உங்களுக்கு அனுப்பிடுது. இங்க எந்த ஒரு மனுஷனோட வேலையுமே இல்ல. அடுத்தென்ன, கஸ்டமர் அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை செலக்ட் பண்ண உடனே நம்ம பாட் அவங்கள பேமெண்ட் பண்றதுக்கு வழிகாட்டுது. எல்லாமே ஆட்டோமேட்டிக். எந்த குழப்பத்துக்கும் இடமே இல்ல. கடைசி படி, பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆன அடுத்த நொடியே கஸ்டமர் வாங்கின பொருள், அது ஒரு டிஜிட்டல் புக்கா இருக்கட்டும் இல்ல வேற எதுவா வேணா இருக்கட்டும், உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி ஆயிடும். இந்த மொத்த ப்ராசஸும், அதாவது கஸ்டமர் பே பண்ணதிலிருந்து பொருளை வாங்குற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? வெறும் 2 செகண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு வேகம்! சரி, இவ்ளோ சுலபமா இவ்ளோ வேகமா இந்த அனுபவம் கிடைக்குதே, இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்கு? வாங்க திரைக்கு பின்னாடி போய் பார்க்கலாம். இது எப்படி இவ்ளோ திறமையா வேலை செய்யுது? இதுக்கு காரணம் வாட்ஸ்அப் ஏபிஐ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க பிசினஸையும் வாட்ஸ்அப்பையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. இந்த பாலம் இருக்கிறதால தான் உண்மையான ஆட்டோமேஷனே சாத்தியமாகுது. இப்போ இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். சாதாரண வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு ஆளு தான், எல்லா மெசேஜ்க்கும் நீங்க தான் பதில் சொல்லணும். ஆனா வாட்ஸ்அப் ஏபிஐ பயன்படுத்தும் போது உங்க சிஸ்டம் ஒரு சின்ன ஆர்மி மாதிரி ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ ஹேண்டில் பண்ணும். சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் ஓகே. ஆனா இதனால உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு என்ன லாபம்? உங்க தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு இது என்ன செய்ய போகுது? வாங்க அத பத்தி பேசுவோம். இங்க பாருங்க, இந்த சார்ட்ல உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க தனியா ஒரு நாளைக்கு ஒரு 20 இல்ல ஒரு 50 கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனா உங்க சிஸ்டம் அது 2000 ஏன் 20,000 கஸ்டமர்ஸ கூட எந்த சிரமமும் இல்லாம ஹேண்டில் பண்ணும். இதுதான் ஸ்கேல் பண்றதோட பவர். ஆனா இங்க முக்கியமான விஷயம் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, நீங்க இல்லாமலேயே உங்க பிசினஸ் நடக்கணும், உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும். அத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சிஸ்டம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? 1, சும்மா சாட் பண்ணிட்டே இருக்காம பிசினஸ் யுக்திகள்ல கவனம் செலுத்த நேரம் கிடைக்கும். 2, உங்க பிசினஸை எவ்வளவு வேணும்னாலும் பெருசாக்கலாம். 3, கஸ்டமருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அனுபவம் கிடைக்கும். 4, நீங்க ஹாலிடேல இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்காக 24/7 வேலை செய்ய ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா, உங்க நேரத்தையும் உங்க சக்தியும் நீங்க எதுல முதலீடு செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு என்னென்ன புதிய கதவுகளை திறந்து விடுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.